சம்பவம் போன்றே உன்னையும் கொன்று கூறு போட்டு ட்ரம்மில் அடைத்து விடுவேன் என கணவரை காதலனுடன் வந்து மனைவி மிரட்டிய வீடியோ வெளியாகி உத்தரப்பிரதேசத்தில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் வணிக கப்பல் ஒன்றில் அதிகாரியாக பணியாற்றிய சௌரப் என்பவரை அவரது மனைவி முஸ்கான் தனது ரகசிய காதலன் ஷாஹில் உடன் சேர்ந்து கொலை செய்து சடலத்தை துண்டு துண்டாக வெட்டி ட்ரம்மில் அடைத்துவிட்டு சிம்லாவுக்கு இன்பச் சுற்றுலா சென்ற சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. 10 நாள் கழித்து மீண்டும் வீடு திரும்பி உடல் பாகங்கள் அடங்கிய ட்ரம்மை அப்புறப்படுத்த முயன்ற போது குட்டு அம்பலமானதை அடுத்து இருவரும் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். அந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டி ஜான்சியில் தமது கணவரை காதலனுடன் வந்து மனைவி மிரட்டிய வீடியோ ஒன்று வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மீரட் சம்பவம் போன்றே உன்னையும் கொன்று கூறு போட்டு ட்ரம்மில் அடைத்து விடுவேன் என மனைவி மிரட்டும் காட்சிகள் அதில் இடம்பெற்றுள்ளன. இந்த வீடியோ வலைதளங்களில் அதிக அளவில் பகிரப்பட்டு வருகின்றன. உத்தரப்பிரதேசத்தில் வரலாற்று ரீதியாக புகழ்பெற்ற இடங்களில் ஒன்று ஜான்சி. அங்குள்ள கோண்டாவில் வசிப்பவர் தர்மேந்திர குஷ்வாஹா. ஜல் நிகாமில் ஜூனியர் என்ஜினியராக பணிபுரிகிறார். அவரது மனைவி மாயாவுக்கு உறவினரான நீரஜ் மௌரியா என்பவருடன் தொடர்பு ஏற்பட்டதாகவும் இருவரும் சேர்ந்து வந்து தன்னை கொலை செய்து ட்ரம்மில் அடைத்து விடுவேன் என மிரட்டுவதாகவும் கூறி பாதுகாப்பு கேட்டு அருகில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளார். அதே நேரத்தில் கணவர் மீது குற்றம் சாட்டி மாயா தரப்பிலும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இருதரப்பு புகாரின் பேரில் விசாரணை நடைபெற்று வருவதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தர்மேந்திர குஷ்வாகாவுக்கும் அவரது மனைவி மாயாவுக்கும் கடந்த 2016ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது. மாயா பஸ்தி மாவட்டத்தைச் சேர்ந்தவர். இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். மகள் பிறந்த பிறகு தனது மனைவியின் பெயரில் 3-4 சக்கர வாகனங்களை வாங்கி தவணைகளை தொடர்ந்து செலுத்தி வந்தார். 2022ஆம் ஆண்டு மாயாவின் பெயரில் ஒரு நிலத்தை வாங்கி வீடு கட்டும் ஒப்பந்தத்தை தனது உறவினரான நீரஜ் மௌரியாவிடம் கொடுத்துள்ளார். அதுவே அவருக்கு வினையாக மாறியது. அவருடன் மாயா நெருங்கி பழகினார். கோவிட்-19 காலகட்டத்தில் நீரஜின் மனைவி இறந்த பிறகு அவர்களின் உறவு மேலும் ஆழமடைந்தது. 2024 ஜூலை 7ஆம் தேதியன்று மாயாவும் நீரஜும் ஒரு விரும்பத்தகாத சூழ்நிலையில் இருப்பதை கண்டதாகவும் அவர் எதிர்ப்பு தெரிவித்த போது தாக்கப்பட்டதாகவும் மாயா வீட்டை விட்டு வெளியேறியதாகவும் தர்மேந்திரா கூறினார். பின்னர் மாயா ஆகஸ்ட் 25, 2024 அன்று நீரஜுடன் வீடு திரும்பினார். வலுக்கட்டாயமாக பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்தார். 15 கிராம் தங்கச்சங்கிலி மற்றும் பணத்துடன் அவர் தலைமறைவானார். இது தொடர்பாக தர்மேந்திரா செப்டம்பர் 1, 2024 அன்று காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். மார்ச் 29, 2025 அன்று மாயா தனது தாயை கொலை செய்வதாக மிரட்டினார். அவர் எதிர்ப்பு தெரிவித்த போது அவர் தனது காதலன் நீரஜுடன் சேர்ந்து தாய் மற்றும் மகன் இருவரையும் அடித்தார். அதைத் தொடர்ந்து தற்போது நீ அதிகமாக பேசினால் மீரட் படுகொலையைப் போல உன்னை வெட்டி ட்ரம்மில் அடைத்து விடுவேன் என்று மாயா கூறினார் என்று தர்மேந்திரா புகார் அளித்திருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கிடையில் தனது கணவர் பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்துவதாக மாயா கூறினார். கணவர் தன்னை துன்புறுத்தி வருவதாகவும் 4 முறை கருக்கலைப்பு செய்ய கட்டாயப்படுத்தியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஜூலை 2024 தன்னை அடித்ததாகவும் அதன் பிறகு மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாகவும் மாயா தனது புகாரில் தெரிவித்துள்ளார்.
இதன் பின்னர் அவர் விவாகரத்து வழக்கு பதிவு செய்து வீட்டை விட்டு வெளியேற்றியதாக குற்றம் சாட்டினார். கணவன் மற்றும் மனைவி தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து வருவதாக கோட்வாலி காவல் நிலைய தலைமை அதிகாரி விவேக் திரிவேதி ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்தார். சமீபத்திய சம்பவம் குறித்து போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். மேலும் சிசிடிவி காட்சிகள் ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் மீரட்டில் கணவரை காதலனுடன் சேர்ந்து கொலை செய்து கூறு போட்டு ட்ரம்மில் அடைத்தது போன்றே அங்கு திருமணமான 15வது நாளில் கணவரை காதலனுடன் சேர்ந்து மனைவியே சுட்டுக் கொன்ற சம்பவமும் நடந்தது. இந்த சம்பவங்களால் அங்கு கபீர் மாவட்டத்தை சேர்ந்த பப்ளு என்ற இளைஞர் பயந்து போனார். குஜராத்தில் பணி செய்ய சென்ற காலத்தில் தமது மனைவிக்கு வேறு ஒருவருடன் தொடர்பு ஏற்பட்டது. இதையடுத்து மனைவியை அவரது காதலனுக்கே திருமணம் செய்த நிகழ்வும் அங்கு நடந்தது. இப்போது அதே உத்தரப்பிரதேசத்தில் கணவரை காதலனுடன் சேர்ந்து கொலை செய்து கூறு போட்டு ட்ரம்மில் அடைத்து விடுவதாக மனைவி மிரட்டும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.